வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோல காவேரி விஜயோட கையை கோத்துக்கிட்டு போக ரொம்பவே கோவமா வந்து இறங்குறாங்க வெண்ணிலா. ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து பயங்கர எரிச்சலோட என்ன பண்றாங்க, காவேரி கிட்ட போன வெண்ணிலா என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியும் நியாயமான காரணத்தை சொன்னாலும் அதையும் தாண்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் என்ன பண்றாங்க, வெண்ணிலா பார்த்து இங்க பாரு, என்னோட ஒய்ஃபை திட்டுறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன விஜய் நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னாலும் வேற எப்படி உங்ககிட்ட பேச சொல்ற, தப்பே பண்ணாம இருந்த என்ன குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி வச்ச நீ எங்க, புருஷன் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணி போராடி என்ன வெளியில கொண்டு வந்த காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வகைப்படுத்தி வந்து கேக்குறாரு. இப்படி கேட்டதும் வெண்ணிலாவால பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இப்ப புரியுதா வெண்ணிலா, உனக்கு எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது, ஓகேவா? உன்னாலதான் நாங்க விலகி போயிருக்கோம். எனக்குன்னு ஒண்ணுனா கண்டிப்பா காவேரி எனக்காக வந்து நிப்பான்றத பாத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு கிளம்புறாங்க. இதை தாங்கிக்க முடியாத வெண்ணிலா பயங்கரமா அழ ஆரம்பிக்க அவங்க மாமா வந்து சமாதானப்படுத்துறாரு. என்னம்மா வெண்ணிலா இப்ப அழுது என்ன பிரயோஜனம், முன்னாடி யோசிச்சு ஒண்ணு பார்த்து பண்ணியிருந்திருக்கணும். அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உடனே போனேன், அந்த பொண்ணு என்ன மாதிரியான வேலை பண்ணுச்சு பாத்தியா? நான் தான் சொன்னல வெண்ணிலா, அந்த பொண்ணு ரொம்பவே மோசமான பொண்ணு, காவேரியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அந்த பொண்ணை நம்பி போன, இப்ப பாத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கூட போன காவேரி நிறைய பேசுறாங்க. காவேரியை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி சொல்லிட்டேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்றாங்க. அப்புறமா என்ன பண்றாங்க, காவேரி சாப்பிட வச்சு சரிங்க லேட் ஆகுது, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்பவே அம்மா கிட்ட என்ன காரணத்தை சொல்லி இது பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பயந்துகிட்டே வீட்டுக்கு போறாங்க. காவேரி பார்த்ததும் சாரதாமா ஏன்டி இவ்வளவு நேரமாச்சு, எதுக்காக, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு பதில் பேசுறாங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, நீ பாட்டுட்டு அமைதியா இருந்துட்டே போறிய, இன்னைக்கு உங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு நடந்த விஷயத்த பத்தி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை போய் விசாரிக்க, கங்காவுக்கு ஆறுது இருக்கட்டும், நீ என்னமா முடிவு பண்ணிருக்க, பிரச்சனை இந்த வீட்டுல போயிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாருமே இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு பயங்கரமான ஒரு மூட் அவுட்ல இருக்காங்க. இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அத்தை வந்து கேக்குறாங்க காவேரியை பார்த்து. மேலும் எந்த விதமான பிரச்சனையும் வராத அத்தை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எடுத்து சொன்னாலும் என்னடி பிரச்சனை வராது, இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா அந்த பையனுக்கு நீ விவாகரத்து கொடுத்துதான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. காவேரி ரொம்பவே வீட்டுல வந்து ப்ரெஷர் பண்றாங்க. காவேரியால வந்து ப்ரெஷரை தாங்கிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ற நிலைமையில கூட போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, குமரன் வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி நிவின் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது மட்டும் இல்லாம விஜய்க்காக வந்து நின்னு அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்த விஷயம் எல்லாமே வந்து நிவினுக்கு தெரிய வருது. மூலியமா இந்த விஷயத்தை எல்லாம் வந்து குமரன் கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்பதான் காவேரியோட நிலைமையை பத்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நிவின் ஒன்னொன்னா வந்து எடுத்து சொல்றாங்க குமரன் கிட்ட, இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்களே, அப்ப நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம யாருன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குமரன் கூட்டிட்டு நிவின் என்ன பண்றாங்க, பசுபதியை வந்து பார்க்க போறாங்க. நீங்களாம் எத்தனை தடவையும் வந்து அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பசுபதியை பார்த்து கேள்வி கேட்க, என்ன அவனுக்காக நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் வந்து மாறி மாறி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்க நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேரையும் நீ பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம காவேரி வந்து கலெக்ட் பண்ண அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன பண்றாங்க, வெறுப்பேத்திட்டு இருக்காங்க பசுபதியை பார்த்து. மேலும் காவேரி விஜய் ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இதுக்கப்புறமாவும் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் வந்து கேஸ்ல மாட்டுவீங்க பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வார்ன் பண்றாங்க. இப்படிலாம் வந்து பேசுறத பார்த்து பயங்கர எரிச்சல் அடைகிறாரு பசுபதி. அடுத்ததா பசுபதியோட உண்மையான முகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வெண்ணிலா. யாரு வந்து உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பசுபதிக்கு ஆப்போசிட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பசுபதி ராகினி உங்க ரெண்டு பேரும் வந்து பொய்யானவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து விஜயை பார்த்து வந்து சாரி கேட்கறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.